Hi friends, welcome to my channel Middle Class Spicy. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே ஈஸியா எப்படி நெய் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கீ ரெடி பண்றதுக்கு நம்ம நிறைய பாலாடை சேர்த்து வச்சிருக்கணும். அப்பதான் கீ நமக்கு நிறைய கிடைக்கும். பாலை இத மாதிரி நல்ல நுர பொங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கங்க. பால் நல்லா சுண்ட காய்ச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா 1 hour ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 hour ஃப்ரீசர்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ பாலாடை நமக்கு இன்னும் நிறைய கெட்டியா கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலாடையில கொஞ்சமா தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க 1 வீக்லயே கீ ரெடி பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க தயிர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க 1 month கிட்ட நீங்க பாலாடை ஸ்டோர் பண்ணி வச்சு கீ ரெடி பண்ணனும்னா இந்த மாதிரி இடைக்கிடைக்கு கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாலாடை கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நாங்க எடுத்து வச்சிருந்தது. இந்த பாலாடையில தான் இன்னைக்கு நம்ம கீ எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ரெடி பண்றதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் இந்த பாலாடையை போட்டுக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம crushed ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். நார்மல் ஐஸ் கியூப்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது blend ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் வந்து crushed ஐஸ் கியூபை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா blend பண்ண போறோம். இப்போ நம்ம blend பண்ணியாச்சு. இப்போ வந்து வாட்டரையும் பட்டரையும் நம்ம தனியா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். வாட்டர் இப்போ நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிடைச்ச பட்டரை ஒரு 10 minutes கோல்ட் வாட்டர்ல போட்டு வச்சிருங்க. இப்போ நமக்கு பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீ ரெடி பண்ணிடலாம். கீ ரெடி பண்ணுறதுக்கு பட்டரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி மெல்ட் ஆக விட்டுருங்க. கீ ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பை எப்போவுமே லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கீயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ பட்டர் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிடுச்சு. அடி பிடிக்காத மாதிரி அடிக்கடி இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பட்டர் ஃபுல்லாகவே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை மாதிரி நல்லா நுரப்பொங்க மெல்ட் ஆகணும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகி நெய் வந்து மேலே நல்லா திரண்டு வந்துக்கிட்டே இருக்கு. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 minutes இதை மாதிரி அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம கீ வந்து ரெடி ஆயிடும். கீ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு ஒரு கிளாஸ் ஜார்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.